ஆண்டவருக்கு 2 பேரை பிடிக்கும். ஆராதிக்கிறவளை கர்த்தருக்கு பிடிக்கும். இந்த யோவான் 4:24 ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்றார். தேவன் யாரை விரும்புகிறார்? அதுக்கு 2 அர்த்தம். ஜெபிக்கிறவர்களை விரும்புகிறார், ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி. சிலர் உருவத்தை பார்க்கறாங்க, சிலர் உள்ளத்தை மட்டும் பார்க்கறாங்க. உலகம் உருவத்தை பார்க்குது, ஆண்டவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்புறீங்களா? எனவே உலகத்தில் ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஜெபம். எல்லாம் சொல்லுங்க. ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டிஸ். எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். நம்புறீங்களா? ஆமென். கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். This is my life. I am walking with Jesus more than 56 years. 56 ஆண்டுகளாக அவரோடு வாழ்கிறேன். என்னுடைய ப்ரையாரிட்டி ஜெபந்தான். அடுத்து என்னுடைய ப்ரீச்சிங். இப்போ படிச்சு பார்த்தீங்களா? அவன்கிட்ட யாரை விரும்புகிறார்? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை. 4 சுவர்களுக்குள்ள யாரா இருக்கிறேனோ அதுதான் என்னோட உண்மையான ஆள் தத்துவம். சொல்லுவீங்களா எல்லாரும்? 4 சுவர்களுக்குள் how I live, what I speak, how I react, that is the real man. In the pulpit is a real man. புரியவே இல்லைல்ல? இங்க வந்தோன்னு எல்லாம் ஏஞ்சல் தான். வீட்டில் போனா வாடா போடா வாடி போடி கட்டின புருஷனிய. கலாச்சாரம் வேற, பைபிள் வேற. அதற்காக இதல்ல, இதற்காக தான் அது. எல்லாம் சொல்லுங்க. அதற்காக இதல்ல, இதற்காக. அதற்காக இதல்ல, இதற்காக. யாரையும் குத்துற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. உண்மைகள் கசக்கும், ஆனால் உண்மைகள் உண்மைதான். ஜெபிக்கிறவங்களை ஆண்டு நேசிக்கிறார். நான் வேற செய்திக்குள்ள போறேன். அதுக்கு முன்னால இன்னொரு செய்தியை சொல்லி ஜெபத்தை பற்றி. எல்லாம் தெரிஞ்ச வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை. இது தெரியாத விசுவாசியே கிடையாது. Prayer is a challenge. Prayer is a challenge. எல்லாம் சொல்லுங்க. ஜெபிப்பது என்பது ஒரு சவால். தமிழ் புரியுதா? இது சேலஞ்ச். ஜெபத்தில் உட்கார்றோம், அப்போதான் தயிர்காரம் வரான், பால்காரம் வரான், சம்மந்தம் இல்லாதாலும் வரான், தண்ணி கேன் போகிறோம், அப்போ தான் வரான். எப்போ? ஜெபிக்கும் போதும் யோசனை வருது, கேஸ் ஆஃப் பண்ணலாம் இல்லையான்னு. ஜெபிக்கும் போது தான் இந்த அன்வான்ட் கால்லாம் வேற வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த வசனம் புரியுதா? சோர்ந்து போகாமல். அப்ப ஜெபத்துல என்ன வரும்? சோர்வு வரும். பிகாஸ் we don't get the answer. ஒன்னு சொல்லட்டுமா? பதில் கிடைக்குதோ இல்லையோ சமாதானம் கிடைக்கும். கரங்களை வைத்து சொல்லுங்க. சொல்லுங்க. பதில் கிடைக்குதோ இல்லையோ சமாதானம் கிடைக்கும். எத்தனை பேருக்கு உண்மை? உண்மை. ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது இல்லை. கவனிங்க. there are 3 answers. One is no. No means no. Yes. Yes. Wait. ஒன்று சொல்றேன் கேளுங்க. நோவை எஸ்ஸா மாத்த ட்ரை பண்ணாதீங்க. புரியவே இல்லைல்ல? அந்த பையன் வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம். இவன் சொல்றான், அடைந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பார், அப்புறம் மரணதேவி கொடுப்பார். when God say no, it is no. மூக்கு சிந்தி அழுது ஜெபம் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விடுவிக்கிறார், அழைக்கிறார், வருகிறார், போகிறார், மீட்கிறார், சந்திக்கிறார். தேவையில்லை. உங்க ஜெபத்தை நீங்க நம்புங்க, அடுத்தவங்க ஜெபத்தை நம்பாதீங்க. அவங்கள விட உங்களை விட அவங்க பெரியவங்களே இல்லை. சொல்லுங்க எல்லாரும். உங்களை விட எந்த விதத்திலும் பெரியவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புங்க. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஜெபம் என்பது என்னது? அது என்ன படிச்சீங்க இப்போ? கவனிங்க. அப்போ என்ன வரும்? எவ்வளவு ஜெபம் பண்றோம். சில ஜெபங்கள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 25 ஆண்டுக்கு பிறகு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 13 ஆண்டுக்கு பிறகு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 9 மாதத்துக்கு பிறகு பதில் பெறுகிறது. 40 மோசே, 25 ஆபிரகாம், 13 யோசேப்பு, 9 யோபு. புரியுதா? புரியல? எத்தனை வருஷம் பொறுத்து சொல்லுங்க ஐயா. 40 வருஷம். நான் ஒன்று சொல்ல போறேன், எல்லாம் கவனமா கேட்கணும். அந்த வசனத்தை சொல்றாரு. அடுத்த வசனம்
ஒரு ஆமா, படி. பட்டணத்திலே இல்ல அந்த வசனம் தான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபம் என்பது அவைகளுக்கு அல்ல, அவர்களுக்கு தான். ஆமென். ஜெபிக்காதவங்க எல்லாம் அவைகள், ஜெபிக்கிறவங்களும் அவர்கள். ஆமென். புரியவே இல்லை. ஆமென். உண்மையா புரிஞ்சுச்சா? ஜெபம் யாருக்கு? அவர்களுக்கு. யாருக்கு அல்ல? அவைகளுக்கு அல்ல. ஜெபிக்காதவர்கள் அவைகள். அவைகள், ஜெபிக்கிறவர்கள் அவர்கள். ஜெபத்துக்கு வரவங்களும் அவர்கள், ஜெபத்துக்கு வராதவங்களும் அவைகள். புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்ல வேண்டும். ஆமென். உண்மையா புரிஞ்சுச்சா? நான் சொல்ல விளங்குச்சுங்களா? அவர்களுக்கு, யாருக்கு அல்ல? அவைகளுக்கு அல்ல. அவைகளுக்கு என்ன தேவையில்லை? ஜெபம் தேவை. ஜெபம் தேவையில்லை. சொல்லுங்க, அவர்களா இருந்தா அவர்களாயிருந்தால் கட்டாயம் ஜெபம் தேவை. கட்டாயம் ஜெபம் தேவை. புரியுதா? ஜெபம் யாருக்கு தேவையில்லை? அவைகளுக்கு. சொல்லுங்க, நான் அவை அல்ல, நான் அவை அல்ல, நான் அவன், நான் அவள், நான் அவள். நான் அவள். இது ஒரு இலக்கணம், இலக்கியம் இருக்குது இதுக்குள்ள. அவர்களுக்கு, எவர்களுக்கு? ஜெபிக்கிறவர்களுக்கு இல்ல. வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஜெபிக்காதவங்க எல்லாம் அவைகள். அக்ரிணை, ஜெபிக்கிறவங்க உயர்திணை. ஆமென். 21 நாளுக்கு வந்தீங்கன்னா நீங்க உயர்திணை, 21 நாள் ஜெபத்துக்கு வரல நீங்க அக்ரிணை. அடுத்த நாள் என்ன கூப்பிட மாட்டீங்கன்னு தெரியும். அந்த வார்த்தையை படிச்சீங்களா? அவர் அவர்களுக்கு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். why he put the word அவர்கள்? பாஸ்டர் ஐயா, why he put the word அவர்கள்? பிளண்டா சொல்லலாம் என்பதை ஒரு உவமையை சொன்னார் என்று ஒரு உவமையை சொன்னார் சொல்லலாம். ஆனா என்ன சொல்றாரு? அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். அவர் அப்படின்னா அவர்களா இருந்தாலே என்ன வேணும்? உவமை. பக்கத்துல சொல்லுங்க. மனுஷனா இருந்தா கட்டாயம் வேணுமா? நீ அம்பானியா கூட இரு, அதானியா இரு, எலன் மாஸ்கா கூட இருக்கு, யார் வேணா இரு. இது இல்லைன்னா நீ யாரு? You know, understand that word? அவர். ஏன் அந்த அவர் போடுறது தெரியுமா? That means every man and woman need prayer. பல முறை படிச்சிருப்பீங்க. ஆமா, அவர். நீங்க அதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது. அவர் யாருக்கு தர முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? அவைகளுக்கு கொடுக்கல, அவர்களுக்கு தான் கொடுக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் ஜெபிக்கிற எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நான் சபையில ஜெபிக்கிற மக்களை ரொம்ப கனம் பண்ணுவேன், ஜெபிக்கிற மக்களை ரொம்ப மதிப்பேன், ஜெபிக்கிற மக்களைத்தான் நான் ரொம்ப அதிகமா அவங்கள ப்ரொமோட் பண்ணுவேன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நேற்று எனக்கு 73வது பிறந்த நாள். ஜெபிக்கிற ஒரு அம்மாவை தான் ஜெபிக்க சொன்னேன். புரியல? ஜெபிக்கிற ஒரு அம்மாவை தான் ஜெபிக்க சொன்னேன். அந்த அம்மா கை கால் ஓடலை. புரியல? ஐயோ ஐயோ நாங்க ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணா அது ஆசீர்வாதம். யார்கிட்ட போய் ஜெபிக்கிறீங்க? யார்கிட்ட போய் ஜெபிக்கிறீங்க? வயசா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஆள்கிட்ட, ஆள் கொஞ்சம் ஃபேரா இருந்தா, அதெல்லாம் கிடையாது. ஜெபிக்கிற ஆளை கனம் பண்ணுங்க, ஜெபிக்கிற ஆளோடு உறவு வச்சுங்க. சத்தமா சொல்லுங்க, யாரோட உறவு வச்சுப்பேன்? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவங்களோட ஒட்டி கொள்ளுங்கள், அவங்களோட கரங்களை போய் சொல்லுங்க. ரைட். அடுத்து ஒரு வாசல வருவேன். அடுத்த ஒரு வார்த்தை ஜெபம், 6ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை. இந்த ஒரு நிமிஷம். எப்பொழுதும் எல்லாம் சொல்லுங்க. எப்பொழுதும். எப்போ? எப்பொழுதும். You know the meaning? Always. Yes. சொல்லுங்க, எப்பொழுதும். எப்பொழுதும். அடுத்து 3வது வரி அடிக்கடி. அடிக்கடி. அடுத்து சொல்லுங்க, அடிக்கடி. அடுத்து 7ஆம் வசனத்துல இரவும் பகலும். இரவும் பகலும். ஜெபம் எப்போ? இரவும் பகலும். ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்பொழுதும், அடிக்கடி. முடியுதா? பகலும். தலைவலி வந்தா ஜெபம் வருது, வீட்டுக்கார சொல்லிட்டா ஜெபம் வருது, புரியுது? வயிற்று வலி வந்தா ஜெபம் வருது. ஜெபம் அதுக்காக இல்லை. சொல்லுங்க. எப்பொழுதும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லாம் எப்பொழுதும். சத்தமா சொல்லுங்க. எப்பொழுதும். மாறும் உலகம் மாறாத கர்த்தர். ஆமென். மாறும் மனிதர் மாறாத கர்த்தர். ஆமென். ஆமென். சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். கரங்களை சொல்லுங்கம்மா.
எப்பொழுதும் ஜெபிக்க எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து இப்ப ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுமா? 5வது வசனம் 3வது வரி அடிக்கடி சத்தமா அடிக்கடி அடிக்கடி. என்னமே வரது இல்லையே. இஃப் எவ்ரி திங் ஸ்மூத், எவ்ரி திங் இஸ் ஓகே, அந்த எண்ணமே வரது இல்லையே. எப்போ என்ன வருது? தேவைகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இல்லாமை வரும்போது, இயலாமை வரும்போது ஜெபிக்கணும் எண்ணமே வருது. சொல்லுங்க, ஜெபம் என்பது 1வது வரி 27ஆம் வசனம். இரவும் பகலும் சத்தமா இரவும் பகலும் சத்தமா இரவும் பகலும். அடுத்து அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு 8ஆம் வசனம் சத்தமா சேர்ந்து படிக்கணும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை சொல்லுங்க, சீக்கிரத்திலே. சீக்கிரத்திலே யாருக்கு? அவர்களுக்கு. யாருக்குன்னு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களுக்கு. அடிக்கடி இரவும் பகலும். முதல் வசனம், முதல் வார்த்தை சோர்ந்து போகாமல் சவால்களை சந்திக்கிறவர்களுக்கு. ஆமென். இந்த சோர்ந்து போகாமல் என்ற வார்த்தைக்கு சேலஞ்சஸ் போட்டு இங்கிலீஷ் பைபிள்ல சேலஞ்சஸ். ஜெபமே ஒரு சேலஞ்ச் தான். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா 2 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியுது. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா எவ்வளவு 5 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியுது. 2.5 மணி நேரம் கிரிக்கெட் பார்க்க தெரியுது, ஆனா 2.5 நிமிஷம் ஜெபிக்க தெரியல. என்னது அது? நான் சொன்ன முதல் வார்த்தை சேலஞ்ச். அது இல்ல. ஜெபத்துல என்ன வந்துருது? முட்டி வலிக்குது, கழுத்து வலிக்குது, வாய் வலிக்குது. அடுத்த வீட்டை பத்தி பேசும்போது வாயே வலிக்கல. சொல்லுங்க, ஜெபம் என்பது 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் சத்தமா சொல்லுங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவருடைய பார்வையிலே எது நியாயம் அதை செய்வார். ஆமென். அவருடைய பார்வையில் எது நியாயமோ அதை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, தேவனே, உங்க பார்வையில நம்முடைய பார்வை எது நியாயமோ, எது நியாயமோ, சத்தமா எது நியாயமோ அதை மட்டும் செய்வார். அதை மட்டும். ஏன் செய்யலன்னா அது நியாயம் இல்ல, அவர் செய்யல. ஆமென். சொல்லுங்க, நியாயம் செய்கிற கர்த்தர். நியாயம் செய்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நியாயம் செய்வார். நியாயம் செய்வார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிக்கிறவர்கள் நேரடியா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சொல்லுங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். சத்தமா சொல்லுங்க. ஆங்கில வேதத்துல வேற மாதிரி போட்டிருக்குது. ஆங்கில வேதத்துல I have a great plan for you. ஆங்கிலத்துல சொல்லுங்க, great plan, glorious plan, good plan, God's plan. 2026 சொல்றாரு, உன்னை குறித்த great plan. சத்தமா சொல்லுங்க, great, grand, glorious, good. என்னை பற்றி நம்மளுக்கு நினைக்கிறாங்க. எப்போ கவுக்கலாம், எப்போ குழி வெட்டலாம், எப்போ நம்மளை மாட்டி விடலாம், எப்போ நம்ம கீழே தள்ளலாம். இப்படிப்பட்ட உலகத்திலே தேவன் சொல்லுகிறார், அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, I will bless you with a future hope. Amen. சொல்லுங்க, நம்பிக்கை நினைவுகள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஆமென். நான் தோற்று போனவன் தான், உபயோகம் இல்லாதவன் தான், கீழ்ப்படியாதவன் தான், எத்தனை முறை அவரை மறந்தவன் தான். பட் ஸ்டில் அவர் சொல்றாரு, I have a plan for your success. சொல்லுங்க, என் வெற்றியை பற்றி நினைக்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். ஒன்னு சொல்லட்டுமா? உங்க வெற்றியை உங்க பிள்ளைகள், அதாவது உங்க உடன் பிறந்தவர்களே விரும்புறதில்லை. உங்க வெற்றியை, உங்க வாழ்வை, உங்க உயர்வை உங்க அக்கா தங்கச்சி விரும்பல, அண்ணன் தம்பி விரும்பல. பட் there is a God, he says I have a plan for you with a hope. அடுத்து சொல்றாரு சக்சஸ். சொல்லுங்க, future success. சத்தமா future success. கரங்களை உயர்த்தி, என் வெற்றியில் என்னை விட அவருக்கு அதிக ஆசை உண்டு. ஆமென். அவர் சொல்றாரு, a success not of suffering. கரங்களை சொல்லுங்க, என் வெற்றியிலே, என் உயர்விலே, என் வாழ்விலே, என் மேன்மையிலே என்னை விட, என் உறவுகளை விட, எல்லாரை விட அவருக்கு அதிக அக்கறை இருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். He says I have a future hope. ஆமென். உன் நினைவுகள் வேற. என்னுடைய செய்தி என்னவென்றால் God's thoughts, தேவனுடைய நினைவுகள். உன்னை குறித்து எப்படி நினைச்சு தமிழ்ல படிங்க. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை சொல்ல போறேன். இட் இஸ் இண்டிவிஜுவல். யோசித்து பாருங்க, எதை அதிகமா நினைப்போம், எதை அதிகமா நினைப்போம்?
யாரை நினைப்போம் அதிகமா? ரொம்ப முக்கியமானவர்களே. எதை நினைப்போம் அதிகமா? எதை நினைப்போன்னு கேட்டேன். ரொம்ப ஸ்டீவன் எதை நினைப்பார்? இப்போ பிறந்தநாள் நினைப்பார், அப்புறம் திருமண நாளை நினைப்பார். தேவன் சொல்றாரு முக்கியமில்லாத என்னை அவர் முக்கியப்படுத்தி நினைக்கிறார். ஆமென். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, தேவனே, என்னை நினைவு கூற நினைவுகூர நான் ஏமாத்துறேன். I am not worth for that. I don't deserve for that. அதுக்கு நான் தகுதியானவனே அல்ல. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் நினைக்கிறீங்க? உங்களை வழிநடத்தின பாஸ்டர் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஜபம் கற்றுக் கொடுத்த பாஸ்டர் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு அம்மா ஜபம் கற்றுக் கொடுத்தாங்க. 2 கண்களும் தெரியாத ஒரு சகோதரி. அவங்க 2 கண்களும் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு உடல்ல எல்லாம் ஒரு வெண்குஷ்ட மாதிரி ஒன்று இருக்கும், ஃபுல்லா வெள்ளை வெள்ளையா திட்டா, 2 பார்வையும் தெரியாது. அவங்க தான் அந்த நான் சொல்ற 70s அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போல்லாம் வந்து 3 ஸ்டவ் இருக்கும், ஒரு 3 ஸ்டவ், அந்த ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பார்வை தெரியாத நேரத்துலையும் ஒரு கருப்பு காப்பி போட்டு கொடுத்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தான் ஜெபம் கற்றுக்கினேன். அவங்க பேர் அன்னாள். நான் அவங்க மரிக்கும் வரை, நான் ஊழியக்காரனான பிறகு கூட ஒவ்வொரு டிசம்பர் 31ஆம் தேதியும் அவளை சந்தித்து அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஜெபம் பண்ண பிறகுதான் என்னுடைய புது விழாரம் நடத்தினேன். நினைக்கிறேன் என்னுடைய மகளுக்கும் கூட அவங்க பேர் வச்சிருக்கேன். 2ஆம் மகளுக்கு அண்ணாள் பேர் வச்சிருக்கிறேன். ஷீஸ் இன் மதுரை. அவள் MCOM CA பண்ணிட்டு மதுரையில பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சபையினுடைய ஊழியருக்கு மனைவியா இருக்கிறாள். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகம் மறந்து போகிற உலகம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பான பாத்திரக்காரன் மறந்தான். ஆனா எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் முக்கியமில்லாத என்னை நினைச்சிருக்கிறாரு. Amen. I am not worth for that. I don't deserve that. அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, தகுதியானவன் அல்ல. கரங்களை உயர்த்தி நான் யோசிக்கிறேன். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். என் தாய் தகப்பன் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஸ்கூலுக்கே போகாதவங்க. நான் அந்த கேட்டகரி தான். ஐ எம் டிராப் அவுட், கல்லூரி டிராப் அவுட். ஃபீஸ் கட்ட முடியல, 70லேயே டிராப் அவுட். இன்னைக்கு உலகத்தின் பல தேசங்களிலே அடுத்த மாதம் நான் பலமுறை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வருகிற மே மாதம் 5ஆம் தேதி ஐ பிரீச் இன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. நான் சொல்ல வந்த கருத்து எனக்கு தெரியுமா? நான் ரொம்ப பெரிய ஆடுறதுக்கு இல்லை. என்ன கூட ஆண்டவர் நான் யோசித்து பார்க்குறேன். சாதாரண கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்தவனை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல பிரசங்கம் பண்ண வச்சிருக்காரு கர்த்தர். சொல்லுங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க? முக்கியமல்லாத என்னை முக்கியப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். கவனிச்சீங்களா? இந்த உலகத்துல யாரை நினைப்பதற்கு நேரமே இல்லை. ஆனால் என் நினைக்கிற ஒரு கர்த்தர், நினைவா இருக்கிற கர்த்தர். எப்படி நினைவா? அதில் போட்டு இங்கிலீஷ் தமிழ் விட ஆங்கிலம் அழகா இருக்கும். வித் சக்சஸ், வித் ஹோப், வித் பிளஸிங். அடுத்து ஒன்று போட்டு தம்பி. அடுத்து நான் சொல்ல போறேன், கவனிங்க. என்னை எங்க தரும் நினைக்கிறாரு? வேர் ஐ ஆம் அண்ட் வாட் ஐ ஆம். 29ஆம் அதிகாரம் வேர் ஐ ஆம். அங்க படிச்சு பாருங்க. 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை. 10ஆம் வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் ஏறின பின்பு. நான் இருக்கிற இடம் பாபிலோன். எங்க இருக்கிறேன்? பாபிலோன்ல. வேர் ஐ ஆம், சிறைப்பட்டு போனேன். புரியுதா உங்களுக்கு? ஐ ஆம் சம்திங் இந்த அண்டர் கிளட்ச். ஏதோ ஒரு பிடிப்புல இருக்கிறேன். அது பேயா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு சிறைப்பட்டு இருக்கிறீங்க. என்னை செய்த இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவரி மேன் ஹஸ் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட். ஏதோ ஒண்ணு இதுவா இருக்கலாம். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இதை நான் வச்சிருக்கிறேன்னா இது என்ன வச்சிருக்கிறதா? இதை நான் வச்சிருக்கிறேன்னா இது என்ன வச்சிருக்கிறதா? நல்ல வார்த்தை இல்லை. அப்படி இட்ஸ் நாட் எ குட் டேர்ம், பட் there is no other way. தெரியல எனக்கு. இதை நான் வச்சிருக்கிறேன், அது என்ன வச்சிருக்குதா? என்ன சொல்றாரு? ஏதோ சம்திங். புரியல? திரும்ப சொல்லுகிறேன். சிறைக்கு வயது வரம்பே இல்லை. சிறைக்கு வயது வரம்பே இல்லை. So every man, every woman has some kind of prison. ஏதோ ஒண்ணு பொருளாதாரமா இருக்கலாம்,
ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் we are under pressure. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த சிறைப்பட்ட உன்னை where you are not in Zion, ஒரு சியோனிலே சபையில இல்ல, நீ சிறைச்சாலை கொடுக்கிற place which God never expect, தேவன் விரும்பாத இடத்துல இருக்கிற, அப்ப கூட கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். திரும்ப சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் don't go after man. மனுஷன் பின்னால போவாதீங்க. வெளியே அவன் ரொம்ப நடிப்பான், ஆனா உள்ள சந்தோஷப்படுவான். தாவீது சொல்லுகிறான், என் மேரில் ஆ ஆ ஆ என்று பற்களை கடிக்கிறார்கள். கூட இருந்தவன் தான் அகித்தோப்பேல், கூடவே தான் இருந்தான். ஆனால் குழி தோன்ற அகித்தோப்பேல் அன்னைக்கு இருக்கிறான், இன்னைக்கு இருக்கிறாங்க. புரியவே மாட்டேன். அன்னைக்கும் இருந்தா இன்னைக்கு இருக்கிற அகித்தோப்பேல் எல்லா சபையிலுமே இருக்கிறாங்க. புரியல. ஆனா தேவன் சொல்றாரு, I have a great plan for you. ஒரு 5 ஐ சொல்ல போறேன். நம்பர் 1, he knows me individually. என்னை தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருக்கிறார். he knows me. ஆமா, he knows me. ஸ்டீவன் பர்சனலா அவருக்கு தெரியும். இந்த ஸ்டீவனும் தெரியும், அந்த ஸ்டீவனும் தெரியும். ஆமென். ஆமென். வரீங்க, நீங்க அறியற மாதிரி அவர் என்ன அறியல. he knows my in and out. ஆமென். உட்காருதல், எழுந்திருக்குதல். you know that அது உட்காருதல் இல்ல, my in and out, my ups and down. yes. உலகத்துக்கு என் அப்பு தெரியும், என் டவுன் தெரியாது. ஐ நோ மை டவுன். நான் சொன்ன பார்த்தீங்களா, 3 மாசம் படுத்த படுக்கையில பேச்சு போயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். இசைக்குள்ள வசனம் இருக்குது, நீ சில கால ஊமைனா இருப்பாய். லிட்டரலி ஐ வாஸ் டம். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் புரளாதபடிக்கு உன்னை கயிறுகளாலே கட்டினேன். இப்படிதான் படுத்திருப்பேன் இரவெல்லாம். பெட்சோர் வந்து 3 மாசம் மரணத்துக்கு சைமா இருந்தேன். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் நினைச்சார். சொல்லுங்க, இண்டிவிஜுவல். அடுத்து இன்டிமேட். அத போட்டு தம்பி. அடுத்து எப்படிப்பட்ட உறவு? இன்டிமேட். சத்தமா இன்டிமேட், நெருக்கமான உறவு. யார் நம்ம நெருக்கமா இருக்கிறா இன்னைக்கு? ஒன்னு சொல்லட்டுமா? மன்னிக்கணும், உண்மையா போய் இருந்தது. அநேக உறவுகள் எல்லாம் போலியான உறவுகள். உலகம் மாயை, உறவு மாயை, உள்ளத்துள்ள மாயை. இன்றைக்கு அநேக குடும்பங்களை முகமுடி அணிந்து வாழ்கிறோம். எஸ் ஆர் நோ? முகமுடி அணிந்து வாழ்கிறோம். ஒரு சொன்னார், நானும் என் மனைவியும் ரேஷன் கார்டுல கணவன் மனைவியா இருக்கிறோம். என்ன அர்த்தம்? நானும் என் மனைவியும் ரேஷன் கார்டுல கணவன் மனைவி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிஜத்துல இல்ல. ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனா ஃபெலோஷிப் இல்ல. சொல்லுங்க, he knows my intimate. அந்த ஐ கார்டு எடுத்துக்கொண்டு அடுத்த ஒரு சொல்றேன், இண்டிவிஜுவல், இன்டிமேட். அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, இன்ஃபைனைட். சரி, நினைப்பாங்க ஆனா மறந்துடுவாங்க. காரியம் ஆகிற வரைக்கும் ஆமா, அனுபவம் பேசுகிறது. நான் சொன்ன வார்த்தை புரியுதுங்களா? நினைப்பாங்க இது வரைக்கும். கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நினைவுகள் எல்லாம் முடிவில்லாத நினைவுகள். சத்தமா முடிவில்லாத நினைவுகள். கல்லறை போகிற வரை நினைவு கூறுவார். இங்கும் நினைவு கூற, அங்கு நினைவு கூற. திரும்ப சொல்றேன், வாட் ஆல் யூ டன் ஃபார் காட், இட் நெவர் வேஸ்ட். சொல்லுங்க, மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. சின்ன சின்ன ஜபங்கள், சின்ன சின்ன தியாகங்கள். மாலை வேளையில தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் காட் ரெக்கார்ட்ஸ். 4வது அதெல்லாம் போட்டிருக்க, இன்ஸ்டன்ட். ஆமென். என் நாவிலே சொல் புறவாதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். எப்படி அறிகிறாரு? சொல் பிறவாததற்கு முன்னே. அது வசனம் தான் பாஸ்டர். This is the meaning of the word. என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னமே, பிறக்கிறதுக்கு முன்னாலே அண்டர்ஸ்டாண்ட். நாளைய தேவையை நேற்றே அறிந்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, நாளைய தேவையை நேற்றே. எப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாமே இன்ஸ்டன்ட். ஆமென். சொல் பிறவாததற்கு முன்னே. எல்லா கரங்களை போய் சொல்லுங்க. நம்பர் 1 individual. Number 2 intimate. Sorry, intimate. Number 3 infinite. Infinite-னா சொல்லுங்க, 2 கரங்களை வச்சு சத்தமா சொல்லுங்க. எதுவரை சொல்லுங்க? வானம் உள்ளவரை, பூமி உள்ளவரை, நீர் உள்ளவரை, நிலம் உள்ளவரை, நித்தியத்தில் நிவசிப்பார். எந்த நினைவா இருப்பவரே. ரைட். இப்ப எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்களா? ஒரு 9 நிமிஷத்துக்குள்ள, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள, தேவன் நினைத்தால் what God will done when God thinks. தேவன் நினைப்பாரானால் எதெல்லாம் வாழ்க்கை நடக்கும். தம்பி இப்ப போட்டீங்க 5ஆம் வசனம். சொல்லுங்க, கட்டி. சொல்லுங்க, when God thinks, he built my life. He built my life. சொல்லுங்க, கட்டுவார். வாழ்வை கட்டுவார். குடும்பங்களை கட்டுவார். ஊழியங்களை கட்டுவார். என் தொழிலை கட்டுவார். சிதைந்து போன கனவுகள் எல்லாம் கட்டுவார். What all I lost, he built it.
ஆமென். ஆமென். இப்படி சொல்லுங்க, என் உதவி இல்லாமலே அவர் கட்டுவார். என் உதவி இல்லாமலே அவர் கட்டுவார். அவருக்கு யார் உதவியும் தேவையில்லை. ஆமென். பாடுறீங்களே, உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். சொல்லுங்க, தேவன் கட்டுகிறவர். தேவன் God builds a family. God builds a ministry. God builds your dreams. ஆமென். உங்கள் கனவுகளை கூட அவர் கட்டுவார். ஆமென். தமிழ் பைபிள்ல நினைவுகள் போட்டிருக்குதுல, இங்கிலீஷ் பைபிள்ல God will fulfill your dreams, your plan. அது தம்பி போட்டிருப்பாரு, வேண்டாம் திருப்பி மாத்த வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, God builds. எல்லாம் கரங்களை உயர்த்தி 2026 என் ஜெப வாழ்க்கையை கட்டுவார், என் ஜெப வாழ்க்கையை என் கட்டுவார், ஊழியங்களை கட்டுவார், ஊழியங்களை என் குடும்பத்தை கட்டுவார். இதெல்லாம் இழந்து போயிட்டனோ எல்லாவற்றையும் தேவன் கட்டுவார். What all I lost, God will build it. ஆமென். 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 ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அந்த கட்டுதல் என்பது he spend his time, his labor, his energy, his interest. So நேரம் செலவழிக்கிறார், சத்தமா நேரம் செலவழிக்கிறார், அக்கறை எடுக்கிறார், அக்கறை எடுக்கிறார், பொருள் செலவழிக்கிறார், பொருள் செலவழிக்கிறார், என்னெல்லாம் செய்ய முடியும் அத்தனை அவர் செய்கிறார். என்னென்ன செய்ய It முடியும். is not an easy thing. Building is hard work, but it takes the entire job. ஆமென். சொல்லுங்க, எல்லா வேலையும் அவர் பார்த்துப்பார். எல்லா வேலையும் அவர் சொல்லுங்கம்மா, இடிந்து போன வாழ்க்கையை கட்டுவார், இடிந்து போன வாழ்க்கையை குடும்பங்களை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார். எங்கெல்லாம் நீங்க ஃபுல் ஸ்டாப் போட்டீங்களா அதெல்லாம் கம்மா ஆக்கிடுவார். எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் போட்டோமோ அதெல்லாம் ஆமென். கம்மாவாக்குவார். நம்புறீங்களா? ஆமென். இதான் முடிவுன்னு சொல்லலாம். கர்த்தரை தொடக்கமாக்கிடுவார். எஸ், ஹalleluya. நம்பர் 2, ஐந்தாவது பின்பகுதி சொல்லுங்க, நாட்டுவார். நாட்டுகிறார், சொல்லுங்க, தோட்டங்களை. நாட்டி. ஒரு இருப்பது சிறைச்சாலை, ஆனா தேவன் சொல்றாரு, I will plant gardens. சொல்லுங்க, கற்பனைக்கு எட்டாதது, கற்பனைக்கு எட்டாதது. நம்புறீங்களா? ஆமென். இதுதான் God's plan. கவனிங்க, இருக்கும் இடத்தை வைத்து தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். நான் இருப்பது சிறைச்சாலை, but God says I will plant you. ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. ஆமென். எங்கே? I will make you as a garden. எப்படிப்பட்ட கார்டன் தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாம் சொல்லுங்க, என் தோட்டம், என் தோட்டம் மாதுளம் செடி, மாதுளம் செடிகளும், அருமையான கனிமரம், அருமையான கனிமரங்களும், மருதோன்றி, மருதோன்றி செடிகளும், நளத செடிகளும், குங்குமம், நளதமும், வசம்பு, குங்குமம், லவங்கு, வசம்பும், லவங்கமும், தூபவர்க்கம், சகல வெள்ளை போலம், தூபவர்க்கமும், வெள்ளை சந்தன போலமும், விருட்சம், சந்தன விருட்சங்களும், சகல கந்தவர்க்கங்களும் உள்ள சிங்கார வனமாய். சின்ன கேள்வி, இதெல்லாம் எந்த சாதாரண கடையில கிடைக்குமா? ரொம்ப குறிப்பிட்ட கடையில் மட்டும் கிடைக்குமா? நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லிமா? ஆமா. வெள்ளை, அதாவது தங்கத்தை விட 13 மடங்கு விலை பெற்றது வெள்ளை போலம். வெள்ளை போலம். என்னது? ஆமா. தங்கத்தை விட 13 மடங்கு விலை பெற்றது வெள்ளை போலம். இதான் நிக்கோதேம் வச்சான். அன்னைக்கு அதனுடைய மதிப்பு $32,000. இயேசுவின் சரீரத்தில் வைத்த அந்த நிக்கோதேம் வைத்த வெள்ளை போலத்துடைய மதிப்பு $32,000 into 90. அப்படின்னா எவ்வளவு பேர் செல்வ சீமானா இருப்பான்? ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். யார் சரீரத்துல? he knows the values. அந்த சரீரத்தோட மதிப்பு தெரியும். எனவே he spent $32,000. கரங்களை உயர்த்தி. மதிப்பு தெரிஞ்சா நம்ம சில்லறை போட மாட்டோம், காணிக்கை தான், நோட்டா தான் போடுவோம். ஆமென். 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 சொல்லுங்க, சிங்கார வனம். சிங்கார வனம். from where? from prison to the palace. ஆமென். தம்பி போடுறீங்களா? fruits, fragrance, flower. அந்த வசனம் இன்னும் படிக்கலாமே. எல்லாம் சொல்லுங்க, நான் இலவசம் மலிவானவன் அல்ல. இது எதுவுமே மலிவான பொருள் அல்ல. படிக்கலாமா? இது மாதுளம், மருதோன்றி, நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கு, தூபவர்க்கம், வெள்ளை போலம், சந்தன விருட்சம், கந்தவர்க்கம். எவ்ரிதிங் எக்ஸ்பென்சிவ். எல்லாம் சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே நீங்க ரொம்ப காஸ்ட்லி. கைப்பிடி சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே நீங்க ரொம்ப காஸ்ட்லி. இது காஸ்ட்லி இல்ல, இது காஸ்ட்லி இல்ல. ஆமென். என் கார் காஸ்ட்லி இல்ல, நானே காஸ்ட்லி தான். ஆமென். ஒன்னு சொல்றேன், உங்க மதிப்பு யாருக்கு தெரியலையோ அவங்களோட பழகுறது ஸ்டாப் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றேன், உலகம் அசட்டை பண்ணுகிறது அப்படி என்றால் பரலோகம் உங்களை அங்கீகரித்து என்று அர்த்தம். ஆமென். உலகம் பரலோகம் அங்கீகரித்தனால உலகம் அசட்டை பண்ணது. I used to think like this. ஜனங்களுக்கு நமக்கு மதிப்பே இல்லை சில நேரங்கள்ல. அர்த்தம் தெரியுமா? உலகம் எங்க அசட்டை பண்ணப்படுதோ பரலோகம் என்ன அங்கீகரிக்கணும் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, I don't care about the worldly
degrees. Amen. எனக்கு I don't care about the worldly appreciation. I don't care about the worldly evaluations. உலகத்தில் மதிப்பீடு பற்றி கவலைப்படுறதே கிடையாது. Yes. ஆமென் சொல்லுங்க. Amen. சொல்லுங்க, என்னை சத்தமா சொல்லுங்க, சிங்கார வனமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். சிங்கார வனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வச்சிருக்கிறார், அவருக்கு தெரியும், மேன்மை தெரியும். ஆமென். எல்லாம் வசனம் சொல்லுங்க, என் தோட்டம் 14ஆம் வசனம் மாதளம் சொல்லுங்க, சிங்கார வனம். சிங்கார வனம். தமிழ்ல பாருங்க, எல்லாரும் சீக்கிரமா படிக்க முடிக்கிறேன். தம்பி போட்டாதே, தம்பி அந்த இங்கிலீஷ் வேர்டு அப்படியே போடுங்கம்மா. 29 சொல்லுங்க, கட்டினார் நாட்டினார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, God provides. சத்தமா சொல்லுங்க, God provides. என்னை அவர் போஷித்தார். கரங்களை உயர்த்தி. ஆமென். ஹலோ, என்ன பாருங்க, உங்களை பார்த்து முகம் சுளித்த உலகம், உங்களை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்த உலகம். பிகாஸ் யூ ஆர் இன் பாபிலோன். எத்தனை வருஷம் தெரியுமா? எவ்வளவு வருஷம்? 10ஆம் வசனம். 70 வருஷம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, 70 வருஷம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, delays are not denials. சொல்லுங்க, தாமதங்கள் என்பது மறதி அல்ல, மறுப்பும் அல்ல. இன்னொரு முறை, தாமதங்கள் என்பது மறதியும் அல்ல, மறுப்பும் அல்ல. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, delays are not denials. என்னை மறவாதவரே, என்னை மறவா இயேசுநாதா. நான் எப்படி ஆண்டுக்குள்ள வந்தேன்னு சொல்றேன், எப்படி வந்தேன் சொல்றேன். 70ல ஒரு சகோதரனை மாரநாதா திருச்சபை கூட்டிக் கொண்டு போன ராயபுரத்துல. ரொம்ப கட்டாயம். அவர் ஒரு இந்து, எங்கூட படித்தவர், ஒரு இந்து. அவர் நல்ல வசதியானவர். அவர் தான் முதல் ஆண்டு ஏற்றுக்கொண்டார் ஸ்கூல் படிக்கும் போது. அது என்னுடைய சந்திப்பே ரொம்ப ஆச்சரியம். அதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம். சொல்லுங்க எல்லாரும், ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம். நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன். என்னடி பார்க்குறீங்க? நல்லா படித்தேன், பிரில்லியன்ட்டு, ரொம்ப ஸ்மார்ட்டு, நிறைய ஷீல்டு தான் வாங்கியிருக்கிறேன். என்ன காரணமோ 8ஆவதுல ஃபெயில் ஆகிட்டேன். முத்தால்பேட்டை ஹை ஸ்கூல். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த பசங்க எல்லாம் 9th போயிட்டானுங்க. அந்த கிளாஸ் ரூம் நான் தனியாக உட்காந்துருக்கிறேன். இப்படி இந்த பெஞ்சில் அப்படி தலை சாய்ச்சி ரொம்ப சுகமாக உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து உட்காந்தார் ஸ்டீவ். வந்து உட்காடுறீங்களா? என் பக்கத்தில் வந்து உட்காந்தார். நான் கேட்ட முதல் கேள்வி, நீ கூட ஃபெயிலான்னு கேட்டேன். என்னங்க, நீ கூட ஃபெயில் ஆனவனுக்கு எதை பற்றி என்ன வரும்? அடுத்தவங்கள ஜெயிச்சவங்களை பார்த்தா சந்தோஷம் வரும். யாரை பார்த்தா சந்தோஷம் வரும்? என்னடி பார்க்குறீங்க? நான் கேட்ட முதல் கேள்வி, நீ கூட ஃபெயிலான்னு கேட்டேன். நான் பாஸ் அப்படின்னு. அந்த பையன் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, பாஸ்ன்றான். அதாவது 7th பசங்க அடுத்து வந்து உட்காருவானுங்க, மந்தையாக வருவானுங்க. இவன் சிங்கிளாக வரான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த பையனை ஸ்கூலில் பார்த்ததே கிடையாது. 6th படித்தேன், 7th படித்தேன், 8th படிச்சிட்டேன். நான் பாஸ்ன்னா இவன் சொல்கிறான், லூஸ் மாதிரி பேசுகிறான். நான் கேட்டேன், உன்னை நான் ஸ்கூல்லே பார்த்ததே இல்லைன்னு. இல்லை, நான் ராயப்பேட்டையில் படித்தேன், வெஸ்லி ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பா இங்கே எக்லருக்கா இருக்காரு, அதனால என்னை கொண்டு சேர்த்துட்டாருன்னா. ஓ அப்படியா, பரவாயில்ல, நீ பாஸ் பண்ணிவிடுவேன்னு நினச்சிங்க மனசுக்குள்ள. ஃப்ரெண்ட் ஆனால் அங்கே ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளுமா இருந்தோம். அவன் தான் எனக்கு இயேசு பற்றி சொன்னவன். எப்போ தெரியுமா? 3 வருஷத்துக்கு பிறகு. 9th படிச்சிட்டோம், 8th படித்தோம், 9th படித்தோம், 10th படித்தோம், 11th படித்தோம். 4 வருஷத்துக்கு பிறகு அவன் இந்த காமெடி கேளுங்க, அவன் திடீர்னு தலையை வந்துப்பான். புரியுதா? திடீர்னு என்ன பண்ணுறான்? ஒன்றுமே புரியல. என் கூட சினிமாவுக்கு வருவான். கடைசியாக நாங்கள் பார்த்த படம் வா ராஜாவா, வெலிங்டன் தியேட்டரில். திடீர்னு பார்த்து தலையை கவுந்துக்கிறான். ஒன்றுமே புரியல, இவன் அடிக்கடி தலையை கவுந்துக்கிறான்னு. நான் ஒரு நாள் கேட்டேன், தலையை கவுந்துக்கிறேன், ஜபம் பண்றான். என்னது முருகவேல், உனக்கு ஜபத்துக்கு என்ன இருக்குது? சம்மந்தமே இல்லை. இல்லை, ஆண்டு என்னோட பேசினார், இயேசுவை சந்தித்தேன், என் தரிசனத்தை காட்சி அளிச்சாருன்னு. உண்மைதான். அவன் தான் இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கே காரணம். அன்னைக்கு 9th ஃபெயில் ஆகலைன்னா நான் அவன் மீட் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு ஊழியக்காரனாக இருக்க மாட்டேன், இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 100 சபைகளை ஸ்தாபித்திருக்க மாட்டேன், இந்த யூடியூப்ல ஒரு 10,000 பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டேன். சொல்லுங்க, ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம் சொல்லுங்க. ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம். ஏமாற்றத்தில் எடுத்துடணும். ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம். உலகத்துக்கு ஏமாற்றம், எனக்கு அது ஏமாற்றம். அப்பா எங்க வீட்டுல போட்டு வறுத்துட்டாங்க. நீ ஒரு புள்ளையா, 8ஆம் கிளாஸ் வேணா ஃபெயில் ஆவானா, நீ தரித்திர புள்ள, அந்த புள்ள, இந்த புள்ளன்னு. ஆனா காட்ஸ் பிளான். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் போஷிப்பார். ஆமென் சொல்லுங்க. 70 வருஷம் தான்
but still God provides. Amen. நம்ம படிக்கலாம், என்ன போட்டு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கிறேன் சொல்லுங்க. God provides. Number 4 God increases. சொல்லுங்க. Number 4 விருத்தியாக்குகிறார். சொல்லுங்க. தமிழ்ல ஆறாவது கடைசி வார்த்தை எல்லாம் கரங்க சொல்லுங்க. குறுகாமல் பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க. குறுகாமல். உலகம் எவ்வளவு என்ன குறுக்கணும் அவ்வளவு வரும். வார்த்தைகளால், சொல்லால், செயலால், ஃபேஸ்புக்கால், அடுத்தவர்களால். ஆல்வேஸ் people want to squeeze me but God wants to increase me. ஆமென். சொல்லுங்க. உலகம் என்னை குட்டும் ஆனா கர்த்தர் என்னை உயர்த்தும். ஆனால் கர்த்தர் சொல்லுங்க. பெருக பண்ணுவார். சொல்லுங்க. ப்ரொடக்டிவ், ப்ரோக்ரெசிவ். சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணுவார். எந்த சூழ்நிலையில? சிறைப்பட்டு போன சூழ்நிலையில. எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம். சொல்லுங்க. பெருக பண்ணுவார். ஐந்தாவது குறிப்பு அதுல படிக்கிறேன். சொல்லுங்க. பெருக பண்ணுவார். 10ஆம் வசனத்துல சொல்லுங்க. என்னை அவர் சந்திப்பார். சொல்லுங்க. God's intervention இருக்குதுங்களா? தேவனுடைய சத்தமா சொல்லுங்க. நான் அவரை சந்தித்து சிறையிருப்பின் தேசத்தில். ஆமென். விரும்பாத இடம், எதிர்பார்க்காத இடம். இன்னைக்கு நம்ம சிறைச்சாலையில் I was in Poland. அங்கே நான் யூதர்கள் கொலை செய்யப்பட்ட இடம். ஒரு பெரிய ஒரு சுரங்க பாதைக்குள்ள போகும்போதே they get the signature. அதாவது மூச்சு திணறி செத்து போயிட்டு நம்ம தான் பொறுப்பு. ரொம்ப நாஸ்டியா பல சிறைச்சாலை போயிருக்கு. நீ நம்ப மாட்டீங்க. அந்த கீயை இதோட பெருசா தள்ளவே முடியாது. அது முதலாம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல். இவ்வளவு பெரிய சிறைச்சாலை, இருட்டு. புரியுதா உங்களுக்கு? அதுல தான் எல்லாமே டாய்லெட்ரி, எவ்ரிதிங். சொல்லுங்க. அந்த சிறைச்சாலையில சொல்லுங்க. மனிதர் விரும்பாத இடம், தேவன் விரும்பும் இடம். எங்க என்ன சந்திக்கிறாரு? வாழ்ந்திருக்கும் போது எவரிபடி வில் ஃபாலோ யூ. பானையில சோறு இருந்தா எல்லா பூனையும் சொந்தம் தான். பானையில சோறு இல்லைன்னா ஒரு பூனையும் சொந்தம். அண்ணன் இல்லடா, தம்பி இல்ல. புரியலைங்க? கோச்சிக்க மாட்டீங்களே? சம்பளம் வாங்குறதுனா அத்தான், பென்ஷன் வாங்கும்போது செத்தான். கொடுத்தீங்கன்னா மம்மி, கொடுக்கல நீங்க டம்மி. கொடுத்தீங்கன்னா தாய், கொடுக்கல நீங்க பேய். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு சொல்லலை, பொதுவாகவே சம்பளம் வாங்கும்போது இருக்கிற மதிப்பு ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இல்லை. காஃபி சாப்பிட்றீங்களா, பூஸ்ட் சாப்பிட்றீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றீங்களா? அப்போ தண்ணி கேட்குறான் அந்த ஆடு. கை இல்லை, எடுத்துக்கூடாது, பக்கத்துல தானே இருக்குது. உன்னை பெத்தா மாதிரி தான் எங்கள் அம்மா என்னை பெத்தா. சோம்பேறித்தனம். எப்போ? ரிட்டையர்ட் ஆன பிறகு. அன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, டல்லா இருக்கிறீங்க, காஃபியா, டீயா, ஹார்லிக்ஸா? ஐயா டீ காஃபி எடுத்துனுவா. இப்போ யோபு சொன்ன மாதிரி அவன் வேலைக்காரன் அவன் நன்னீராய் எண்ணுகிறார்கள். உலகம் விரும்பாத இடம். சொல்லுங்க. உலகம் விரும்பாத இடம், வர முடியாத இடம். பட் God intervenes. வேகமா சொல்லி முடிக்கிறேன். அடுத்து நீங்களே சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. என்னை சந்தித்தது மட்டுமல்ல, சொல்லுங்க. recover ever. சொல்லுங்க. என்னை திரும்பி வர பண்ணுவார். சொல்லுங்க. what all I lost, படிங்க. what all I lost, I will get back. சொல்லுங்க. எல்லாம் தேவன் திருப்பி. எல்லாம் சொல்லுங்க. எதெல்லாம் இழந்து போனேனோ 25ஆம் ஆண்டிலே what I lost, God is going to restore my life. Amen. You know the meaning? Restore, restore. It is iPhone வரும். Restore வார்த்தைக்கு ஒரு iPhone வரும். அவனுடைய கருத்து என்னவென்றால் bring into the same place where it was. அது எங்க இருந்ததோ, யாரா இருந்ததோ அவராக என்னை கொண்டு வருவார். ஆமென். சொல்லுங்க எல்லாரும். என்னை சிங்காரவனமாய் மாற்றுவார். இன்னைக்கு உலகம் எங்க பாக்குது? என்ன? சிறைச்சாலை. ஆமென். யாரா பாக்குது? உன்னில்லாத ஆளை பாக்குது. A day will come. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை திரும்ப சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற முறை. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுங்க. 12ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. தேவன் செவி கொடுப்பார். God will answer. ஒன்னு சொல்லுங்க. God builds. God plans. God provides. God increases. God increase. எல்லாம் சொல்லுங்க. கரங்க தலைமையில கை வைங்க.
ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாழ்க்கை இன்னும் பெருகணும், என் குடும்ப வாழ ஜெப என் வேத வாசிப்பு இன்னும் பெருகணும், வேத வாசிப்பு என் கிருபை பெருகணும், என் கிருபை என் கேரக்டர் இன்னும் பெருகணும், கேரக்டர் இன்னும் பெருகணும், நல்ல பண்புகள் பெருகணும், நல்ல பண்புகள் பொறுமைகள் பெருகணும், உண்மைகள் பெருகணும், கிருபைகள் பெருகணும். கிருபைகள் பெருகணும். ஆமென். ஆமென். அது தேவன் சொல்றாரு, I will interview in your problems. ஆமென். உன்னுடைய பிரச்சனையில் நான் குறுக்கிடுவேன். எஸ். ஒன்னு சொல்லட்டுமா? ஹலோ, நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா? Don't go after people. இருக்கிறது மோசமாக்கிடுவாங்க. எஸ். சொல்லுங்க, போக மாட்டேன். ஆமென். நான் போக மாட்டேன். சத்தமா? நான் போக மாட்டேன். சத்தமா? நான் போக மாட்டேன். அவன் கொடுக்கிற எல்லா ஆலோசனையுமே மோசமானது, ஆமென். அர்த்தம் இல்லாதது, பயன் இல்லாதது, உபயோகம் இல்லாதது. ஆனா தேவன் சொன்னார்னா with a full of meaning. ஆமென். சொல்லுங்க, full of meaning, Full of meaning. with good result. Good result. ஆமென். ஆமென். with good success. With good success. நாட் போட்டார் அவரு, not suffering but success. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா? நான் சொன்னா சஃபரிங் வந்துரும், அவர் சொன்னா சக்சஸ் வந்துரும். ஆமென். எங்க போவாதீங்க. மனுஷனுக்கு பின்னால. ஆமென். நான் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவேன், இவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், டோன்ட் கோ ஆஃப்டர் பீப்புள். எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, இப்போதான் நல்லவர்கள் அல்ல. என்ன தெரியுமா? பிரச்சனை ரொம்ப பிரஸ் பண்றாரு, தப்பித்துக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க. ஆமென். உலகத்துக்குள்ள போனா நிவாரணம் கிடைக்கும், இவற்றை வந்தா தீர்வு கிடைக்கும். ஆமென். You know the meaning? உலகத்துல போனா ரெமெடி கிடைக்கும், ஆனா அப்பா கிட்ட வந்தா சொல்யூஷன் கிடைக்கும். ஆமென். A total solution for the total problem. Hallelujah. நீங்க போவாதீங்க. மனுஷனுக்கு பின்னால.